உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இனிமே அழ மாட்டேன். என்னக்கா? நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நான் அழ மாட்டேன். ரொம்ப அழுதுட்டேன். அக்கா பாக்க, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். இனிமே யாருமே இங்க அழக்கூடாது. ஏன்னா உங்க முன்னாடி நான் அழுதா அப்புறம் நீங்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சிருவீங்க. அதனால யாரும் அழக்கூடாது. கொஞ்சம் கூட அழக்கூடாது. நான் ஒரு அக்காவா? ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற? உன்ன மாதிரி எல்லாம் யாராலையும் இருக்க முடியாது. நான் ஒரு முட்டாள் ஷாலு. நான் ஒரு பைத்தியம். எனக்கு மூளை கிடையாது. நான் தான் தப்பு பண்ணேன். எல்லா ரிஷியை குத்தம் சொல்லிட்டு இருந்தேன். அவனை கெட்டவன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையை அவன் பாழாக்கிட்டான்னு சொன்னேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் ரிஷி மட்டும் இல்ல, மொத்த குடும்பமும் இதுக்கு காரணமா இருந்திருக்கு. ரிஷி கூட எனக்கு இருந்த உறவுதான் பொய்ன்னு நினைச்சேன். ஆனா அந்த குடும்பத்தாரோட இருந்த உறவே பொய்யாயிடுச்சு. எல்லாமே பொய் ஷாலு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த குடும்பத்தார்கிட்ட இருக்குன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியல. நான் என்னத்த சொல்ல? நான் தான் பைத்தியக்காரியா இருந்துட்டேன். அந்த வீட்ல எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்கன்னு தான் நினைச்சேன். ரிஷிக்கு நான் தான் பொருத்தமானவன்னு நான் நினைச்சேன். நாங்க 2 பேரும் தான் அருமையான ஜோடின்னு நான் நினைச்சேன். ஆனா அது எல்லாமே தப்பு. ஆனா நான் நினைச்ச மாதிரி அங்க யாருமே நினைக்கல. ரிஷிக்கு நான் பொருத்தமானவள நினைக்கல. அவங்களுக்கு லக்ஷ்மி வேண்டாம். அவங்களுக்கு லக்ஷ்மியோட ஜாதகம் தான் வேணும். என்ன விட நேஹாவோட ஜாதகம் சரியா இருந்திருந்தா அவங்க நேஹாவுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. வேற எந்த வித்தியாசமும் இல்ல. அக்கா அழாதக்கா. என்னவோ நினைக்க என்னவோ நடந்துருச்சு. அக்கா அழாதக்கா ப்ளீஸ் அழாதக்கா. ஷாலு, அவங்க என்னுடைய அடையாளத்தை அழிச்சிட்டாங்க ஷாலு. ரிஷியோட மனைவி அது போய், அப்புறம் இப்போ ஓபராய் குடும்பத்தோட மருமக அது கூட போய். ரிஷி என்னைக்குமே என்ன மனைவியா ஏத்துக்கல. எனக்கு இன்னைக்குதான் புரிய வருது, அந்த குடும்பத்துல யாருமே என்ன மருமகளா ஏத்துக்கல. ஒவ்வொரு தடவையும் அவங்க ஏதாவது பண்றாங்க, நானும் அப்படியே உடைஞ்சு போயிடுறேன். இதை விட ஒரு பெரிய கொடுமை வேற எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைப்பேன். ஆனா உடனே அதை விட ஒரு பெரிய துக்கத்தை அவங்க கொடுப்பாங்க. அதை விட பெரிய அடியை கொடுத்து என்ன தவிக்க வைப்பாங்க. அவங்க என்னதான் விரும்புறாங்க? நான் செத்து போகணும். என்ன பேசுற? நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? இந்த மாதிரி பல கஷ்டங்களை நம்ம பார்த்துதான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்க்கா. இதுக்கு மேல வேண்டாம்க்கா. நீ மனசளவுல உடைஞ்சு போயிருக்க, ஆனா உயிரோட இருக்க. இது போதாதா? நீ கஷ்டத்தால உடைஞ்சு போயிருக்க, உனக்கு சப்போர்ட் கொடுக்கதான் நாங்க இருக்கோம்லக்கா. இது போதாதா? நீ அவங்களால நிறைய ஹர்ட் ஆயிருக்க, உனக்கு கஷ்டமா இருக்கு. அது காலப்போக்கில சரியாயிடும். இன்னொரு விஷயம், மரணம் ஒரு தடவை தான் வரும். வந்தா நம்மளோட வாழ்க்கையை எடுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா. நீ எங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாக்கா? வாய்க்கு வந்ததுல பேசிட்டு இருக்க, ரொம்ப பயமா இருக்கு. நீ இல்லாம நாங்க என்ன பண்ணுவோம்னு யோசிச்சு பாத்தியா? அக்கா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் ஷாலுவும் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்? எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அந்த மாதிரி பேசுறீங்க. நான் அப்படி பேச மாட்டேன். நான் தப்பா பேசிட்டேன். சாரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.